கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டுச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 974 நம்ம கொடுத்த ஆல் போர்டு மெயினாக 3ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர் வந்து தனிப்பட்டமாக கொடுத்துருந்தேன். 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கேசிங்கை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா அண்ட் டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஐசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா. போர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துருக்காங்க. போர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முடிய வந்து நம்பர் வச்சுக்கோங்க. பார்க்குறது நாளைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 1/7/2025 கசிங்க தான் நம்ம வந்து பார்க்குறோம். மாதத்தில் 3ஆம் தேதி. ஓகே, இன்றைக்கி முதல் நாள் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் நம்ம கணக்கில் வந்திருக்கு. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம கசிங்கக்குள்ளே போகலாம். ஓகே, மேலே நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் 920 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 920 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 405 வைக்குவோம். 405. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 8 அல்லது 2. 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 920 வச்சுருக்கீங்க. நமக்கு 8 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 932. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 932 போட்டு எடுக்கல. நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 8 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 2 8 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 932 வச்சுருக்கீங்க. நமக்கு 2 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 518. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 518 ரூட் ஆப்ஷன் 405 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 6. 4 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 518 வச்சுருக்கீங்க. நமக்கு 4 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 666. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 666 ரூட் ஆப்ஷன் 405 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 5. 4 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 666 வச்சுருக்கீங்க. நமக்கு 4 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 974. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 974 ரூட் ஆப்ஷன் 405 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிங்கிளாக ட்ரை பண்ணும்போது 8ஆம் நம்பர் கூட ட்ரை பண்ணால் வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் ரொம்ப டேப்பு தான் வருது. அதனால் நான் ஒரு 5ஆம் நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா கணக்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால 5ஆம் நம்பர் கொடுக்குறேன். இல்லைன்னா 8ஆம் நம்பர் மட்டும் கொடுத்துருவேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நீங்கள் 974 வச்சுருக்கு. நமக்கு ஆல் போர்டுக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ப்ளே பண்ணலாங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. ஏன்னா மாதத்தில் முதல் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கல. எனக்கு வந்து இந்த மெத்தட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் நாளைக்கு கேமில் வர மாதிரி தான் என் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்தோம். இதில் 920 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு சி போர்டுக்கு. அடுத்து 8ஆம் நம்பர், அடுத்து 6ஆம் நம்பர் நம்ம சி போர்டுக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நமக்கு வந்து 4ஆம் நம்பர். ஓகேவா, தொடர்ந்து நமக்கு வந்து சி போர்டு தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 8ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு மெயினாக வந்து 8ஆம் நம்பர் நம்ம கணக்கில் வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 920 எடுத்துக்கலாம். 920 வச்சு நம்ம எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 920 போட்டுக்கலாம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 316 வைக்கும். 316. இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 2 அல்லது 7. 2 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 920 வச்சுருக்கீங்க. நமக்கு 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிது. 2ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 932. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா
932 ரூட் ஆப்ஷன் 316 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 9 5 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 930 வச்சுக்கலாம். நமக்கு 5 அல்லது 9 நம்பர் கிடைச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 518. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 518 வச்சுருக்கோம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு கிடைச்சது 1 அல்லது 6 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 518 வச்சுருக்கோம். நமக்கு 1 அல்லது 6 நம்பர் கிடைச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 666. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 666 ரூட் ஆப்ஷன் 316 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 07 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 666 வச்சுருக்கோம். நமக்கு 0 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 974. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 974 ரூட் ஆப்ஷன் 316 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 974 வச்சுருக்கீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 0 வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து கிடைக்கிது. உங்களுக்கு 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 8ஆம் நம்பரை வந்து டார்கெட் பண்ணலாம். 8ஆம் நம்பர் நாளைக்கு வந்து கேமில் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸை தான் தெரியுது. என் கணக்கில் அதிகமாக வருது. அப்படி இல்லைன்னா நமக்கு 5ஆம் நம்பர் ஓகேவா. 5 வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாகவே வச்சுங்க. ஓகே, மெயினாக வந்து 8ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக வச்சுங்க. மெயினாக 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 2 அல்லது 0 இதில் வந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. 2ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக வரக்கூடிய நம்பர்ஸ். இந்த 8 2 கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக எனக்கு வந்து கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கும். இதில் 82 28 கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக வரக்கூடிய நம்பர்ஸாக தான் தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 80 08 52 25 50 05 இந்த 6 நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நம்மளே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 974 ஓகேவா. 974 இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் பார்த்தீங்கன்னா சரவணன் நமக்கு வந்து பிசிக்கு 79 74 கொடுத்துருக்காப்புல. 74 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து மாசான ஒரு வினியூஸ் கொடுத்துருக்காப்புல. பிசிக்கு ஒரு சூப்பரான ஒரு வினியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவர் வந்து சி போர்டுக்கு 8 7 எடுத்துருக்காப்புல. 3 மணி. ஆனால் நமக்கு 7ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் பி போர்டு கொஞ்சம் வந்துருச்சு. எல்லாம் ஒரு சூப்பரான வினியூஸ் ஆகிருக்கும். அடுத்து வினோத்குமார் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து பி போர்டுக்கு கொடுத்துருக்காப்புல. ஒரு மாசான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் பண்ணியிருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் நமக்கு சி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு வினியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹலிக் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வினியூஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வராப்புல. நல்லா நோட் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க ஓகேவா. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா சோனியா அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 473 வச்சுருக்காப்புல. ஆனால் ஒரு பாக்ஸ் டைப் பண்ணியிருந்தாப்புல. ஒரு பிசி வந்து ஒரு சூப்பரான ஒரு வினியூஸ் எடுத்துருக்கலாம். முன்னே கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 3 கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் போர்டு மாற்றி தான் வச்சுருக்காப்புல. ஆனால் சி போர்டுக்கு ஆல் போர்டுக்கு 4 3 வந்து 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சதீஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சிங்கிள் ஷாட்டு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிபிசி மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. ஆனால் சூப்பராக ஒரு ஆல் போர்டுக்கு சூப்பராக எடுத்துருக்காப்புல. அடுத்து முகமது அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. நமக்கு 2 நம்பருமே பாஸ் ஆகிருச்சு. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறி விட்டது. பி போர்டு சி போர்டு 9ஆம் நம்பர் எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் 7ஆம் நம்பர் ஆனால் 2 நம்பருமே எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் ஆல் போர்டு கொஞ்சம் டைப் பண்ணியிருந்தாப்புல ஒரு கொஞ்சம் இன்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா அசின் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டு 2 7 எடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் 7ஆம் நம்பர் கொஞ்சம் டார்கெட் பண்ணியிருக்கிறீங்க. நம்ம கமெண்டில் ஒரு ஆனால் டார்கெட் பண்ணிங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 8 7 0 கொடுத்துருப்பல. 7ஆம் நம்பர் கொஞ்சம் சூப்பராக நியூஸ் கொடுத்துருப்பல. ஆனால் கொஞ்சம் 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தப்பல கொஞ்சம் உதவியாக இருக்கும் மக்களுக்கு. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு சி போர்டுக்கு 4 3 எடுத்துருப்பல. ஆனால் கொஞ்சம் இவரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வச்சுருந்தப்போனா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்துருப்பல. இவர் எங்கேயும் பெருமாள் அவர் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. முன்னாடி நம்ம சேனலில் அதிகமாக கமெண்ட் பண்ணப்பல. இப்போல்லாம் கமெண்டே பண்ணுறதில்ல. ஒரு 2 கமெண்ட் தான் பண்ணுறாப்புல ஓரளவுக்கு. அடுத்து இவர்
பார்த்தீங்கன்னா பிரசன்னா அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 நம்பர்ஸ் எடுத்துட்டாப்பல பாக்ஸ் டைப் பண்ணியிருந்தோம்னா ஒரு பிசி ஒரு வினிங்ஸ் எடுத்துக்கலாம். இவரு அப்படிதான் 14 வச்சுருக்கப்பல பிசி 14 72 வச்சதுக்கு ஒரு 74 வச்சுருந்தப்பல ஒரு சூப்பரான ஒரு வினிங்ஸ் எடுத்துருப்பாப்புல. நம்மளை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. மறக்காமல் சூப்பராக வந்து 7ஆம் நம்பர் வந்து நீங்கள் வந்து சூப்பராக ஒரு வினிங்ஸ் கொடுத்தீங்க. நிறைய பேர் 4ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தீங்க. எல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தா ஒரு வினிங்ஸ் நீங்கள் எடுத்துருந்துக்கலாம். ஓகே, மறக்காமல் நாளைக்கு நம்ம வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கமெண்ட்டாக கொடுங்க. அப்போ தான் வந்து மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களில் பார்க்கலாம்.